வணக்கம். முன்னாடிலாம் சம்மர் வந்து ஆரம்பிச்சாதான் வந்து இந்த தீம் பார்க் சைடுலாம் மக்கள் வந்து படையெடுப்பாங்க. இப்பலாம் அது ஒரு கல்ச்சர் ஆயிடுச்சு. யாருக்கெல்லாம் எப்பலாம் தோணுது, ஏன்னா இப்ப நம்ம ஒர்க் பண்ற மூடெல்லாம் முன்னாடிலாம் வந்து ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும். இப்பலாம் எப்படா நம்ம எங்கேயாவது போயிட்டு சாட்டர்டே சண்டே ஆனா போயிட்டு நம்ம வந்து ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே ஒரு ப்ரெஷரான ஒரு மன அழுத்தமான ஒரு சூழ்நிலையில தான் எல்லாருமே வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால எல்லாருமே என்ன பண்றாங்க, தீம் பார்க்லாம் சம்மர்ல தான் போயிட்டு இருந்தோம். இப்பலாம் யூஸ்வலா எப்ப டைம் கிடைக்குதோ, அதாவது காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட போறது, இல்லைன்னா ஒர்க் பண்ற ஃப்ரெண்ட்ஸோட போறது, ஃபேமிலியா போறது இப்போ வந்து ஒரு சாதாரண விஷயமா ஆயிடுச்சு. இதனால இந்த தீம் பார்க்குக்காரங்களுக்கு நான் ஒவ்வொரு தடவையும் தீம் பார்க்க போகும்போதும் பர்சனலாக நான் ஃபீல் பண்ணது என்னன்னா, ஒரு டிக்கெட் வந்து 850 ரூபா, 900 ரூபாய், 1000 ரூபாய், 1500 எடுக்கிறோம் தீம் பார்க்குள்ள. அதோட சைஸை பொறுத்து மினிமம் 700 ரூபாய், 750 ரூபாய் இருக்குங்க. உள்ளுக்க போனால் நம்ம ஃபுட் எதுவுமே அலோட் கிடையாது. தண்ணி பாட்டில் கூட எடுத்துட்டு போக முடியாது. எல்லாமே வந்து நம்ம உள்ளுக்க தான் வாங்கிக்கணும். நம்ம வந்து அமௌண்ட் கொடுத்து உள்ளுக்க என்ட்ரி கொடுத்து உள்ளுக்க போயிடும். ஆனால் உள்ளுக்க சாப்பிட்ற ஃபுட்டு பார்த்தீங்கன்னா பயங்கர காஸ்ட்லியாக இருக்கும். 180 ரூபா, 200 ரூபா, 300 ரூபான்னு இருக்கும். ஆனால் அந்த 300 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு அந்த ஃபுட்டு ஒருத்தா அப்படின்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப கேவலமா. ஏன்னா மக்களோட காசு ஒவ்வொருத்தவங்களும் அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருக்காங்க. அவங்க வந்து அந்த கான்ட்ராக்ட் கொடுக்கும்போது ஒரு நல்ல ஃபுட்டை கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோ மோசமா இருக்கு உள்ளுக்க கொடுக்குற ஃபுட்டு. அது வந்து உள்ளுக்க விளையாண்டுட்டு இதாக அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடணுமேனு சாப்பிட்றாங்க. பட் குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த ஃபுட்டு வந்து ஒவ்வாமை தான் கொடுக்கும். இதை வந்து கவர்மெண்ட் கவனத்தில் எடுத்து அதுக்கு ஒரு ரெகுலேஷன் கொண்டுட்டு வந்தால் தான் இந்த மாதிரி தீம் பார்க்குக்காரங்களாம் மக்கள்கிட்ட வாங்குற காசுக்கு அவங்களுக்கான குவாலிட்டியான ஃபுட்டை கொடுப்பாங்கிறது என்னோட கோரிக்கை. ஸோ நீங்களுமே நான் நிறைய பேரோட போறீங்கன்னா நீங்கள் வந்து அங்கேயுமே கேளுங்க. அப்போ தான் ஒவ்வொரு தடவும் கேட்க தான் அது மாறும். கேட்காம விட்டுட்டே இருந்தால் இந்த மாதிரி நிறைய அமௌண்ட் கொடுத்து கேவலமான ஃபுட்டை நம்ம தான் சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம கேட்காம விட்டுட்டே இருந்தால் இப்படி தான் அவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க. இது ஒரு என்னோட வேண்டுகோள். நன்றி.